ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரிப்பன் பகோடாக்காக கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதோட வந்து அரிசி மாவு கலந்து வச்சுருக்கேன். சரிசமமாக எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு கடலை மாவுனா 2 கப்பு அரிசி மாவு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் 3 கப்பு கடலை மாவு 3 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ மீதி இதில் வந்து தனியாக இது பாதி எடுத்துட்டேன். நான் வந்து மொத்தத்தில் வந்து அதிகமாக போட்டேன். 1 கிலோ அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் இருக்கிற இந்த பேஷனில் இருக்கிறது பாதி தான். இதில் அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இதில் 3 கப்பு, அதில் 3 கப்பு. இப்போ வந்து இதுக்கு வந்து எண்ணெய் தான் போடுறேன். நீங்கள் வந்து நெய் போட்டுக்கலாம், டால்டா போட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெய் மட்டும் சூடு பண்ணி போட்டுக்கிறேன். இது எண்ணெய் இதில் ஊற்றிட்டு ஒரு கரண்டி கம்பால் நல்லா கிண்டி விட்டுருங்க. எண்ணெய் போட்டாவே உங்களுக்கு நல்லா கரகரன்னு இருக்கும். எண்ணெய் இப்போ வந்து சுடுறதுனால கரண்டி கம்பால் நல்லா கிண்டி விட்டுடும். இப்போ இதுக்கு வந்து நான் எண்ணெய் அரைச்சிருக்கேன்னா மிளகாய் வந்து ஊற வச்சு ஒரு 15 மிளகாய் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். அதோட சோம்பு ஒரு 20 பல் பூண்டு தோலோடையே சேர்த்து அரைச்சி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 2 தடவை வடிகட்டி இந்த சக்கையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோ சக்கை இருந்தது. தண்ணி வந்து இன்னும் நீங்கள் தாராளமாக ஊற்றி வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு இதில் வந்து பாதி நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மீதி மாவு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு பாதி நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாதி கலந்துக்கிட்டு இப்போ அந்த கடலை மாவு வந்து எண்ணெய் விட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அதோடு நம்ம வந்து கலந்துடலாம். உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் அடுத்த தர மாவு வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் வந்து பெருங்காயமும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இதில் வந்து சோம்பு, பூண்டு, மிளகாய், சிகப்பு மிளகாய் நீங்கள் அரைச்சி விட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அச்சு வந்து மெல்லிசான அச்சுங்கிறதுனால அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் நல்லா இறங்கி வரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் வந்து கம்மி பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து அது வந்து எண்ணெய் நிறைய குடிச்சிடும். அதனால் வந்து நல்ல சூட்டில் வச்சுங்க. ஸ்டவ்வை புழிஞ்சு எடுத்த பிறகு வேணால் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அடுத்த தடவை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாவு வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் நான் வந்து உருட்டி எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு நான் மீத உள்ள மாவையும் நான் வந்து அடுத்த தடவை போடும்போது கலந்துட்டு அதில் கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ என்னென்ன சேர்த்துருக்கோமோ அதுலேயே வந்து பெருங்காய பவுட்ரு சேர்த்துங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்படி வேணாலும் செய்யலாம். நம்ம வந்து இனிப்புலாம் அதிகமாக சாப்பிடும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிப்பன் பகோடா செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போ வந்து ஒரு இந்த உருண்டை மாவு எடுத்து முறுக்கு உரலில் சேர்த்துட்டு புழிஞ்சுக்கிறேன். அது வந்து மீதி உள்ள மாவே நான் புழிஞ்சிட்டு எப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் பக்கத்துலேயே எண்ணெய் சட்டி நல்லா எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்தமாரி வச்சு இது கொஞ்சம் மெல்லிசாக தான் இருக்கும். சீக்கிரம் உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். இப்போ இதில் தான் நான் புழிய போகிறேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு. இதை பாருங்கள், மாவு வந்து அழுத்தினாவே எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு அடுத்த மாவே நான் பிசைஞ்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் பக்கத்தில் இப்போ புழிஞ்சிட்ருக்கேன். புழியறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ இதை எடுத்து வச்ச பாருங்க, மீதி மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதிலே கொஞ்சம் வந்து பெருங்காயம் சேர்த்துப்போம். தூள் பெருங்காயமாக சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா அதிலே நல்லா வந்து கரண்டியால் வந்து நல்லா கரைச்சி விட்டுறோம். நான் வந்து முன்னாடி சேர்த்ததில் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கலை. இப்போ வந்து நான் வந்து அதான் மாவு 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு அது நம்ம புழிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து இது பிசைஞ்சு வச்சுக்கிட்டா புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நல்லா விட்டு அதுமாரி எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இதையும் விட்டு நல்லா பிசைஞ்சிப்போம். இதில் நான் உப்புலாம் சேர்த்துட்டேன். நான் இதில் மட்டும் பெருங்காயம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதையும் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஊற்றி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நான் பாதி புழிஞ்சிட்டேன். உங்கள்கிட்ட இப்போ எப்படி புழியறதுன்னு மட்டும் காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா நீட்டாக புழிஞ்சிக்கலாம், அல்லது ரவுண்டாகவும் நீங்கள் புழிஞ்சிக்கலாம். அதுவும் முறுக்கு ஷேப்பில் வேணாலும் புழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா தீ மட்டும் அதிகமாக வச்சுட்டு இது நல்லா ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து மறுபக்கம் சேர்த்துக்கலாம். நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்தோடனே உங்களுக்கு மேலே எழும்பி வந்துடுது. 2 பக்கம் திருப்பி போட்ட பிறகு எண்ணெயோட இந்த கொதிக்கிற அந்த ஓசையெல்லாம் அடங்கின பிறகு அப்படியே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் அதேமாதிரி ஒன்று ஒன்றா நம்ம புழிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் வெந்து மேலே எழும்பி வருது. இப்போ இந்த டயத்தில் வந்து நல்லா அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுடுங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் முறுக்கு புழிகிற மாதிரி ரவுண்டாகவும் நீங்கள் புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. தீபாவளி டயத்தில் இனிப்புலாம் அதிகமாக சாப்பிடும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் திகட்டாமல் இருக்கும். இனிப்பு சாப்பிடும்போது திகட்டாமல் இருக்கும். சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ
இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடும். வெந்த பிறகு நம்ம வந்து அப்படியே எடுத்து வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். அதுக்கு பிறகு மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு கேரி பேக்கோ ஒரு ஏதாச்சும் வச்சு அது உள்ளே போட்டு வைங்க, நமுத்து போகாமல் இருக்கும். இப்போ இதை எடுத்துடுறேன். பாருங்கள், எண்ணெயோடைய ஓசையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு மற்றதையும் நான் புழிஞ்சிடுறேன். புழிஞ்சிட்டு எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் முறுக்கு இது புழியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், தீயை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். புழிஞ்ச பிறகு நீங்கள் வந்து அப்புறம் வந்து தீயை வந்து நல்லா கூட்டி வச்சுங்க. ஏன்னா வந்து ரொம்ப வந்து அனல் அடிக்கும் கையில். நம்ம புழியும்போது இந்த எண்ணெயோட புகை அந்த அனல்லாம் அதிகமாக வரும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் புழிஞ்சு முடித்த பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து தீயை கூட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து பக்கத்தில் வச்சுருவோம். நான் பக்கத்துலேயே வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், அதிலே வடியை வச்சு எடுத்து வச்சிடுறேன். இப்போ அடுத்ததையும் வந்து நம்ம வந்து புழிஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு அடுத்தது நம்ம வந்து புழிஞ்சிடுவோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம் முறுக்கு மாதிரி. அதுவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த தீபாவளி டயத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து நான் ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டேன். இப்போ இதையும் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிப்பன் மாடல் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.